ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம லா பிரையா டிவி சீரிஸோடைய 3வது சீசனை பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல இந்த சீசன் தான் கடைசின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு கண்டினியூவேஷனும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். சோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 2 சீசனை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸோடைய கதை என்னன்றது தெரியும். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடு ரோட்ல ஒரு பெரிய சிங்கோல் உருவாகுது. அதுக்குள்ள உழுவுற எல்லாமே 12,000 வருஷம் பாஸ்டுக்கு போயிடுது. இந்த சிங்கோல் நேச்சுரலா உருவாகி இருக்குன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த சிங்கோல்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றத ஏகப்பட்ட ட்விஸ்டோட ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல சொல்லியிருப்பாங்க. சோ அதை நீங்க இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த 2 சீசனையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இதுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது இல்லையா, அதனாலதான். இப்போ நம்ம செகண்ட் சீசனை கடைசியா முடிக்கும் போது நிறைய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் என்னன்னா, ஸ்காட் இந்த குழிக்குள்ள உழுவுறதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்திருப்பாரு. அது நார்மலான இன்டர்வியூ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த குழிக்குள்ள இருக்க ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு பெட்ரா. இந்த பெட்ராவுடைய அம்மா கிட்ட தான் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக ஸ்காட் போயிருந்திருக்கான். அவங்களுக்கும் இந்த சிங்கோலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த சிங்கோலுக்குள்ள விழுந்தக்கு அப்புறம் 12,000 வருஷம் பாஸ்டுக்கு வந்துடுறாங்கல்ல, அந்த பாஸ்ட்ல ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. அந்த மிலிட்டரி பேஸ்ல பெட்ராவுடைய அம்மா இருக்காங்க. இவங்க கிட்டே நம்ம இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ஸ்காட் ஒரு பக்கம் குழம்பி போறாரு. இன்னொன்னு நம்ம ஹீரோ, அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறதா அவங்க அப்பா மூலியமா தெரிய வருது. அடுத்து நம்ம ஹீரோயின், அவங்க மேல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க போர்ட்டல் கிட்ட நின்னு தெரியாம அவங்க அந்த போர்ட்டலுக்குள்ள சிக்கிட்டு வேற ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போயிடுறாங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்றதே தெரியல. இதெல்லாம் தாண்டி கடைசியா வானத்துல ஏகப்பட்ட அரோரா லைட்ஸ் வந்திருக்கும். அது எல்லாமே வேற வேற காலகட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு போர்ட்டல். அதுல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் மூலியமா இந்த இடத்துக்கு ஒரு டீரெக்ஸ் வந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்ட அரோரா லைட்ஸ்ல இருந்து என்னென்னலாம் வந்திருக்குன்னு தெரியல. சோ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் வாங்க. கடைசியா நம்ம ஹீரோ தான் அந்த டீரெக்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பாரு. எப்படியோ அது கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க இருக்க கேம்ப் கிட்டே வந்துடுறாங்க. இங்க வந்தா சுத்தி டிஃபென்ஸ் அமைக்கணும்னு சொல்லிட்டு லூக்கஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே இப்ப லூக்கஸுக்கு ஓட் பண்ணி லூக்கஸ் தான் இப்ப இந்த இடத்தோட லீடர். அந்த அரோரா லைட்ஸ்ல இருந்து என்னென்ன வந்திருக்குதுன்னு தெரியல. அதனால நம்ம சேஃப்டிக்காக நம்ம இருக்கிற இடத்த சுத்தி டிஃபென்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது கூடவே நம்ம வெரோனிகா பிரெக்னெண்டா இருக்கால, அந்த விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கேம்ப்ல இருக்க எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. என்னன்னு கேட்டா, கேம்ப்ல 2 டைனோசர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களும் ஓடி போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அங்க 2 டைனோசர் வெறி குண்டு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இவங்க அங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்க எல்லாமே நாசமாகிட்டு இருக்கு. நல்லவேளை யாரும் அந்த டைனோசர் கிட்ட மிதிப்பட்டு சாகல. பட் அவங்க அங்க தங்கிட்டு இருந்தாங்கல்ல, மேல இருந்து இந்த காரு பஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நைட் அதுக்குள்ள போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 2 டைனோசரும் சண்டை போட்டதுல அந்த இடமே நாசமாயிடுது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு தங்குறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல. அப்படியே இன்னொரு பக்கம் ஜாஷையும் ரைலியும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்காக ராஸ்பெரிஸ் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ராப்டர் வந்திருக்கு. அவ்வளவுதான். ராப்டரை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ அதுகிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ரெய்லிக்கு பயங்கரமா அடிபட்டுருது. உடனே ஜாஷ் ரெய்லியை தூக்கிக்கிட்டு பாராவுடைய கிராமத்துக்கு வரா. அங்க ரெய்லியோடைய அப்பா சாம் இருக்காரு. உடனே அவரால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இது கண்டிப்பா கை கொடுக்காது. ஏன்னா காயம் ரொம்ப பெருசா பட்டிருக்கு. கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி மட்டும் ஆனா ரெய்லியோட உயிருக்கே ஆபத்து. சோ இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆயிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த லேப்டாப்ல பவர் இல்ல. இதை மட்டும் ஆன் பண்ணிட்டாருன்னா எப்படியாச்சும் இதை யூஸ் பண்ணி டாக்டர் மூரோடைய ரிசர்ச் மூலியமா வேற ஏதாச்சும் ஒரு போர்ட்டல் இருக்கா, அதை எப்படியாச்சும் ஓபன் பண்ண முடியுமான்றதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பாஸ்ட்ல எப்படி இவருக்கு பவர் கிடைக்கும், சோ என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து இருக்காரா. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஸ்காட் வராரு. அவரு என்ன பண்றாருன்னா, உருளைக்கிழங்கு என்கிட்ட இருக்கு, அது மூலியமா பவரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்து அதுல ஆனி ஜிங்க் அப்படின்னு நிறைய சயின்டிபிக் மெத்தட்லாம் போட்டு எப்படியும் அந்த லேப்டாப்பை ஆன் பண்ணிடுறாரு. அது ஆன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு இடத்துக்கு கனெக்ட் ஆகி யாரோ பேசுறாங்க. யாருன்றது தெரியல. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் வரல. அதுக்கு மாறா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. உன்னோட பொண்டாட்டி தொலைஞ்சு போயிட்டால, அவளை தானே தேடிக்கிட்டு இருக்க. என்னால மட்டும்தான் அவளை கண்டுபிடிக்க முடியும். இப்ப கூட நான் அவளை பாக்குறேன். ப்ளூ கலர் கண்ணு, பிரவுன் கலர் கோட்டு, இதெல்லாம் தானே உன் பொண்டாட்டி போட்டுட்டு இருக்கா. அவளை நீ காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் சியாராவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுது. சியாராவா? இது யாரா? அது புது கேரக்டர். அவளை நான் எப்படி தேடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. ஒருவேளை அந்த சியாராவுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா கொஞ்ச நாளா இவருக்கு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ தன்னோட ஃபேமிலி கூட ஜாலியா காலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு லீவை வராரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இவருக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரா. அப்ப ஸ்காட் வேகமா ஓடி வந்துட்டு, ஹீரோ நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கிட்ட யாரோ ஒருத்தங்க பேசினாங்கல்ல, அவங்க இருக்கிற சிக்னல்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லேப்டாப்லயே ஒரு மேப் இருந்துச்சு. அந்த மேப்ல ஒரே ஒரு ஏரியா மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவங்க அங்க இருந்து தான் பேசி இருந்திருக்கணும். ஏன்னா அங்க இருந்து தான் சிக்னல்
சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் ஒரு விஷயத்த சொல்ல ஹீரோ உடனே வேகமா அங்க ஓட ஆரம்பிக்கிறாரு. போகும்போது லீவை கிட்ட கேக்குறாரு, இவருக்கு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த விஷயம் பத்தி தான் கேக்குறாரு. ஒரு நாள் நம்ம காலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீ கூட அன்னைக்கு சடனா வந்த வீட்டுக்கு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக நீ எங்க வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அப்பதான் லீவை சொல்றாரு, அந்த நாளை நான் எப்படி மறப்பேன், அன்னைக்கு இசியோடைய பிறந்த நாள், அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி லீவை சொல்றாரு. என்னது, என் பொண்ணுடைய பிறந்த நாளா, அதை எப்படி நான் மறந்தேன், எப்படி எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. சோ என்னன்னா எதனால நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்லைன்னு பார்த்தா அந்த வருஷம் தான் நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயம்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. சோ அதனாலதான் இவருக்கு இந்த விஷயங்கள்லாம் லைட்டா மறந்து போச்சு போல. அந்த விஷயத்த லீவை ஞாபகப்படுத்துறாரா. சரி ஓகே, நீ வீட்டுக்கு வந்த, அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஞாபகம் இருக்கே, என்னன்னு தெரியல, நீ வெளியே போன, வெளியே போயிட்டு உள்ள வந்தோடனே பயங்கர டென்ஷனா இருந்த, சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்ட, வெளியே போயிட்டு நீ என்ன பார்த்த, யாரை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லீவை கேக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, குப்பையை கொட்டுறதுக்காக அன்னைக்கு அவர் வெளியே வந்திருக்காரு. அப்படி வெளியே வரும்போது பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு தான் சியாரா. சியாராவை பார்த்தது ஹீரோ கடுப்பாகிறாரு. இப்ப எதுக்கு நீ இங்க வந்த, இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள், இன்னைக்கு கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா, இதுக்கப்புறம் உங்க ப்ராஜெக்ட்ல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செய்து என்ன விட்டுருங்க, உன்னோட உண்மையான பேரு கூட எனக்கு தெரியாது, சும்மா எதுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர கடுப்பா சொல்லிட்டு போறாரு. சரி சரி இரு, ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுற, இன்னும் உன்னோட வேலை முடியல, அந்த ப்ராஜெக்ட்ல உன்னோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது. அப்புறம் பை த வே, என்னோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டேன், என்னோட பேரு மாயா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஞாபகப்படுத்தி லீவை கிட்ட சொல்றாரு. அப்பதான் லீவைக்கு ஞாபகம் வருது, மாயான்றது வேற யாரும் இல்ல, இப்ப இவங்க கூட பெட்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுடைய அம்மா பேரு தான் மாயா. சோ எல்லா லிங்க்குமே இப்ப இந்த மாயா கூட தான் கனெக்ட் ஆகுது. உடனே நம்ம பெட்ரா கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அவளை தேடி ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லீவை தான் பெட்ராவை கண்டுபிடிக்கிறாரு. பெட்ரா கிட்ட போயிட்டு கேட்கலான்ட்டு போகும்போது டக்குன்னு எங்க இருந்தோ 2 பேரும் மயக்க ஊசியை விட்டு இவங்க 2 பேருமே மயக்கம் போட வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. யார் அந்த 2 பேரு, எங்க தூக்கிட்டு போனாங்க என்னன்னே தெரியல. ஹீரோ வந்து தேடி பார்த்தா அந்த இடத்துல பெட்ராவுடைய லாக்கெட் மட்டும் தான் இருக்கு. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது வானத்துல பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போகுது. இங்க ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கிறதா பெட்ரா சொல்லிருப்பால, கண்டிப்பா அங்க இருந்து தான் அந்த ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அந்த பேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஒரு சிக்னலை தேடி வந்திருப்பாங்களே, அந்த சிக்னல் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு போர்ட்டல், ஆனா அது 2 கலர்ல இருக்கு. சோ ஒரு போர்ட்டலும் வேற வேற காலகட்டத்துக்கு போகும் போல. கண்டிப்பா இது 2ல ஏதாச்சும் ஒண்ணுலதான் ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா எது சரியான போர்ட்டலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப ஜாஷும் சாமும் ரெயிலியை தூக்கிட்டு ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா ரெயிலியோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு, இங்க இருந்தா கண்டிப்பா அவ செத்து போயிடுவா. சோ சீக்கிரமா அவளை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டலுக்குள்ள போலாமேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்திருக்காங்க புள்ள. ஆனா ஹீரோ அதை பார்த்துட்டு, சாம் வேணா போகட்டும், சாமுடைய பொண்ணு தானே ரெயிலி, அவரு பொண்ணை காப்பாத்த போறாரு, நீ எதுக்கு வேகமா முந்திரி கொட்டை மாதிரி போற, நம்மளுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, உன்னோட அம்மாவை நம்ம தான் காப்பாத்தணும், வேற யாரும் காப்பாத்த மாட்டாங்க, சோ போறதுனா சாம் போட்டு நீ ஒழுங்கா எங்க ஏறு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த போர்ட்டல் வேற கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மட்டும் விட்டாங்கன்னா அடுத்த போர்ட்டல் எங்க வரும் எப்படி வரும்னே தெரியாது. அதனால ஜாஷ் என்ன பண்றான், வேகமா ரயிலை தூக்கிக்கிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறான். அந்த போர்ட்டலும் ஒரு கட்டத்துல க்ளோஸ் ஆக போது, எப்பயுமே க்ளோஸ் ஆகும் போது லைட்டா பிளாஸ்ட் ஆகும்ல, அதே மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட் அப்போ டை பக்கத்துல நின்னதுனால அந்த போர்ட்டலுக்குள்ள டை போயிடுறாரு. அவ்வளவுதான், அங்க இருந்து அந்த போர்ட்டலும் சுத்தமா மறைஞ்சு போயிடுது. அந்த பக்கம் போர்ட்டலுக்குள்ள போனா டையை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்துல மயங்கி கிடக்குறாரு. கண் முழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு வண்டி. எப்படியா அந்த வண்டிக்காரன் டையை பார்த்துட்டு உஷாரா வண்டியை நிறுத்திட்டான். ஏப்பா என்னப்பா இப்படி ரோட்ல விழுந்து கிடக்குற, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, டை எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் கேக்குறது இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு டேட் என்ன அப்படின்ட்டு தான் கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, செப்டம்பர் 12, 2021, அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல பெரிய சிங்கோல் உருவாகி அதுக்குள்ள எல்லாரும் விழுந்திருப்பாங்கல்ல, அந்த சிங்கோல் உருவாகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இவர் இப்ப வந்திருக்காரு. சோ நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாவே கரண்டா என்ன டேட்னு தெரியாம தான் பாத்துட்டு இருந்திருப்போம். அதுக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ இந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது 2021 வருஷத்துல தான். அப்பதான் ஒரு பெரிய சிங்கோல் உருவாகி அதுக்குள்ள எல்லாரும் விழுந்து 12,000 வருஷம் பாஸ்ட்ல மாட்டிட்டு இருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு இங்க வரணும்னு தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அதுல இப்ப தப்பிச்சு வந்தது நம்ம டைம் மட்டும் தான். இதை நினைச்சு இவரு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம குழம்பி போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாஸ்ட்ல இருக்க அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. டைனோசர்னால இவங்க தங்கிட்டு இருந்த கேம்ப் தான் நாசமாயிடுச்சுல. சோ எல்லாருமே இப்ப பாராவுடைய கிராமத்துல தான் இருக்காங்க. பாராவும் சைலஸும் ஏதோ ஒரு வேலையா போயிருக்காங்க போல இருக்கு. சோ இப்ப அந்த கிராமத்துக்கு தலைவியா இருக்கிறது ரூத் அப்படின்னு ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு இந்த ஸ்கை பீப்பிள்ஸ பார்த்தாலே பிடிக்கல. அடிக்கடி குத்தி காட்டுற மாதிரி பேசுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹாரன் ஊதுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கிராமத்துல இருந்த ஒருத்தவரை யாரோ கொலை பண்ணிருக்க மாதிரி இருக்கு. உயரத்துல இருந்து தள்ளி விட்டா எப்படி எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டிருக்குமோ அந்த மாதிரி அந்த பையன் செத்து போயிருக்கான். பக்கத்துல பார்த்தா ஒரு ஹைட்டான மரம் இருக்கு. கண்டிப்பா அந்த மரத்துல இருந்து தான் யாராச்சும் தள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அரைச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல அந்த செத்து போன பயலுடைய எல்லா பொருட்களும் இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே பக்கத்துல பார்த்தா ஸ்பைரல் மாதிரி மண்ணுல செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், யார் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. அந்த பயலை யாரு கொலை
கொலை பண்ணாங்களும் தெரியல. அதனால யாரு கொன்னான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருமே கிராமத்தை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தோடைய கதவை மூடிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம சாம் என்ன பண்றாரு, என்னோட பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல அரோரா லைட்ஸ் வரும், அது மூலியமா என் பொண்ணை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு போறாரு பாருங்க. அங்க இருக்க 2 காவலாளிகள் விட மாட்டாங்க. இதனால இவங்க 2 பேருக்கும் கைகலப்பாகி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அவரு வந்து சண்டை போடுறாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி இவங்க 4 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க இதை ரூத் பாத்துறாங்க. இந்த ஸ்கை பீப்பிள்ஸ் எல்லாம் எப்ப எங்க கிராமத்துக்குள்ள வந்தீங்களோ அப்பத்துல இருந்தே இப்படிதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் கொண்டு போய் செல்லுல அடைங்க, அதுக்கப்புறம் நம்ம கொலை பண்ணவங்களை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமையும் ஹீரோவையும் செல்லுல அடைச்சு வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரூத்தோடைய பொண்ணு நம்ம இசிக்கு எப்படி வில்லம்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்தா இந்த கிராமத்தை சேர்ந்து இன்னொருத்தர் ஹைட்டான ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்து சாகுறாரு. பக்கத்துல பார்த்தா ஒரு டவர் இல்ல, மரம் இல்ல, எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி ஒரு கீழே விழுந்து செத்தாரு அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸோட சவுண்ட் வருது. என்னன்னு அப்படின்னு எல்லாரும் மேல பாக்குறாங்க. மேல வானத்துல டைனோசர்ஸ் பறந்துகிட்டு இருக்கு. டெரோடக்டல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையான டைனோசர்ஸ் மேல பறந்துகிட்டு இருக்கு. சோ அதுங்க தான் மனுஷனை ஹைட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு மேல இருந்து கீழே போட்டுட்டு இருக்குங்க போல. எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போங்க, சேஃபான இடத்துல போய் மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி இப்படிமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிராமத்து ஆட்கள் தான் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்க வில்லம்ப வச்சு அட்டாக் பண்றாங்க. இதனால அந்த டைனோசர் எல்லாமே பயந்து போயிடுதுங்க. அதுங்க போனதுமே மண்ணுல பார்த்தா அதே மாதிரியான ஸ்பைரல் சிம்பிள் திரும்பி அங்க உண்டாகி இருக்கு. இத பாக்குற ஸ்காட்டுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. இந்த ஸ்பைரலை உண்டாக்குறது வேற யாரும் இல்ல, இந்த டைனோசர்ஸ் தான். இந்த ஸ்பைரல் எதை குறிக்குதுன்னா இந்த டைனோசருடைய கூடு. அதாவது ஒரு இடமா போயிட்டு இந்த மாதிரி ஸ்பைரல் மார்க்கை உண்டாக்கி அதுங்களோட இடமா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்குங்க. சோ அதுங்க மார்க் பண்ற இடத்துக்குள்ள எது வந்தாலுமே அந்த டைனோசர்ஸ் அட்டாக் பண்ணும். இந்த கிராமத்திலயும் இப்ப அந்த ஸ்பைரல் மார்க் இருக்கிறதுனால டைனோசர்ஸோட இடமா அது மார்க் பண்ணிட்டு போயிடுச்சு. கண்டிப்பா திரும்பி இந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணும். அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஸ்காட் ஒரு ஐடியா சொல்றான். என்னோட பிளானை செயல்படுத்தணும்னா கண்டிப்பா இந்த கிராமத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளானை சொல்றான். என்னன்னா, இப்போ இங்க இருக்க ஸ்பைரல் வந்து அந்த டைனோசருடைய ஒரு கூடு. இதே கூட நம்ம வேற இடத்துல உருவாக்கணும்னா அந்த இடத்துக்கு டைனோசர் போயிடும், இந்த இடத்துக்கு வராது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கூடுக்குள்ள அதுங்க முட்டையை வச்சிருக்கும். அந்த முட்டையை எடுத்துட்டு போயிட்டு இவங்க செய்யற கூடுல வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த டைனோசர் திரும்பி இந்த கிராமத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் ஒரு பிளான் சொல்றான். ஆனா அந்த பிளானுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹீரோ சாம் இவங்க 2 பேருமே தேவைப்படுறாங்க. அதை ரூத் கிட்ட சொல்லி அவங்க 2 பேருமே ரிலீஸ் பண்ணிடுறான். ஒரு பக்கம் ஹீரோவும் ஸ்காட்டும் அந்த முட்டையை தேடி போறாங்க. இந்த பக்கம் சாம், வெரோனிகா எல்லாரும் அந்த கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ அந்த முட்டையை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மண்ணுக்கு அடியில இருந்த முட்டையை எடுத்துட்டு இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க கூடுல வைக்கலாமேன்னு சொல்லிட்டு போனா நடுவுல ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கு. அதே சமயம் இவங்க இருக்கிற இடத்த அந்த டைனோசர் எல்லாம் நோட் பண்ணிடுச்சு. இந்த இடத்தையே சுத்தி வட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. அதுங்க எல்லாம் இங்க இருந்து போனா மட்டும்தான் நம்ம ஹீரோவால இங்க இருந்து போக முடியும். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு அந்த ஹெலிகாப்டருக்குள்ள ஏறிடுறாங்க. இது மிலிட்டரி பேஸ்ல இருந்து வந்த ஹெலிகாப்டர்ன்றதுனால இதுல கன் இருக்கு. அதை வச்சு அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தரையலாம்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ஆன் பண்ணா அது ஆனே ஆக மாட்டேங்குது. அவ்வளவுதான், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க பிளார் இருக்கு. சோ இந்த பிளாரை வச்சு அந்த டைனோசர்ஸை ஓட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு ஆன் பண்றாங்க. அந்த பிளார்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம், சவுண்ட் எல்லாத்தையுமே கேட்டு மேல பறந்துட்டு இருந்த டைனோசர்ஸ் எல்லாமே பயந்து ஓடி போயிடுங்க. உடனே அந்த முட்டையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சாம், வெரோனிகா எல்லாருமே அந்த கூட செஞ்சு முடிச்சிட்டாங்க. கரெக்டா அதே சமயம் நம்ம ஹீரோவும் முட்டை எடுத்துட்டு வராரு. எல்லாருமே சேர்ந்து அந்த கூட்டுக்கு நடுவுல முட்டையை புதைச்சு வச்சுட்டு தூரமா போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டைனோசர்ஸ் எல்லாம் வருது. உள்ள அதுங்களோட முட்டையை பார்த்ததுமே அதுங்க அங்கேயே ஆல்ட் ஆயிடுதுங்க. சோ இதுக்கப்புறம் கிராமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா கிராமத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி தான் இந்த கூட்டை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு வழியா கிராமத்தை காப்பாத்திட்டாங்களா. இதுக்கப்புறமேட்டு தான் ரூத்துக்கு இவங்க மேல நம்பிக்கை வருது. இவங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு கைமாறா ஒரு ராக்கெட்டை கொடுக்குறாங்க. அதாவது ராக்கெட் மாதிரி ஒரு டிசைன்ல இருக்க ஒரு பாட்டில கொடுக்குறாங்க. இது எப்படி இவங்களுக்கு கிடைச்சிருக்கும்னா, நம்ம ரூத்தோடைய தாத்தாவும் ஸ்கை பீப்பிள் தான் போல இருக்கு. ஃபியூச்சர்ல இருந்து வந்தவர் தான். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிசைன் இவங்க கிட்ட இருந்திருக்கு. அதை நம்ம லூக்கஸ் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. கிராமத்துல இருக்க எல்லாரும் தப்பிச்சிட்டோமேன்ற சந்தோஷத்துல ஆடி பாடி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 2021 இருக்க நம்ம டையை காமிக்கிறாங்க. அவரு அந்த டைம் லைன்ல இருக்க சாம போய் மீட் பண்ணி ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அடுத்த 24 மணி நேரத்துல என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி சாம் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா நம்ம சாம் எங்க இருந்து வந்தாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இங்க சொன்னாருன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. சோ அது எல்லாத்தையுமே சாம நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. ஒருவேளை இந்த பேப்பர்ல எழுதியிருக்க மாதிரியே எல்லாமே நடந்துச்சுன்னா என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷனை சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு ஃபுல்லா டை வெயிட் பண்றாரு. 24 மணி நேரம் ஆகுது. அவர் பேப்பர்ல என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அது எல்லாமே நடந்திருக்கு போல. உடனே டையை தேடி சாம் ஓடி வராரு. ஆனா எல்லாத்தையும் நம்பியிருப்பாருன்னு பார்த்தா எதையுமே நம்பல. இங்க பாரு, நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஆனா தயவு செய்து இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசாத, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டை சொல்ற எதையுமே நம்ப மாட்டாரு. சோ டைக்கு வேற வழி தெரியல. அதனால நம்ம சாமுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. அதாவது சாமுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நடுவுல சண்டை வந்து டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க போல. அந்த விஷயம், சாமுக்கு ஒரு டிசார்டர் இருக்கு, அதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டாரு, அந்த விஷயம், அப்புறம் ரெய்லி, இது எல்லாத்தையுமே சொன்னக்கு அப்புறமேட்டாச்சு நம்புவாருன்னு பார்த்தா அப்பயுமே நம்ப மாட்டாரு. இதுக்கு மேல
என்ன மீட் பண்ற வேலை வச்சுக்காத, என்னை விட்டு மரியாதையா தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. என்னதான் சண்டை போட்டுட்டு போனாலும் அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்துருப்பாரு போல இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாம் திரும்ப டை கிட்ட வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. சோ டையோடைய பிளான் என்னன்னா, இவங்களுக்கு மாயா அப்படின்னு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. அவளை கண்டுபிடிச்சா போதும் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் கிட்ட மாயாவை பத்தி சொல்றாரு. உடனே சாம் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலியமா மிலிட்டரி பேஸ்ல இருக்க சில டீடைல்ஸ் வாங்கியிருக்காரு. அதுல பார்த்தா நம்ம டை சொன்ன மாயான்ற பேர்ல இருக்கிறவங்க குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்ற டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல. அதுக்கு மேல எந்த ஒரு டீடைலும் தெரியல. சோ இதுக்கு மேல எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும்னா அதுக்கு நம்ம ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஏன்னா அவரு தான் மாயா கூட ப்ராஜெக்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாருல. அதனால நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. பாஸ்ட்ல இருக்க ஹீரோவும் சாமும் மாயாவை கண்டுபிடிக்கிறதுக்காக பேஸை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள ஒரு ரைனோ துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பின்னாடி ஒரு பெரிய வெடிப்பு. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ரைனோ செத்து போய் கிடக்குது. ஏன்னா இவங்க இருக்கிறது ஒரு மைன் ஃபீல்டு. தர ஃபுல்லா கன்னி வெடிகள் இருக்கு. இவங்க தெரியாம கால் எடுத்து வச்சாலும் போதும் இவங்களும் பீஸா போயிடுவாங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேற வருது. இனிமேல் இங்க இருக்க முடியாது, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தப்பிக்கலாம்னு பார்த்தா அங்க நிறைய கல்லு வரிசை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அதான் சேஃபா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை ஒட்டியே அப்படியே ஓடி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க போனதுமே ஒருத்தவன் கன் பாயிண்ட்ல இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி கட்டி போடுறான். அப்படி கட்டி போட்டுட்டே இருக்கும்போது பக்கத்துல ஏதோ சவுண்ட் வருது. என்னன்ட்டு போய் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அந்த பயலை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோக்கும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. யாரா அது ஹெல்ப் பண்றதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, இவங்க மாயாவை தேடிட்டு இருந்தாங்கல்ல அதே கேரக்டர் தான். ஆக்சுவலா இந்த மாயாவே பேஸ்ல இருக்கவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டா இந்த பாஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி மேல அவங்க ஃபியூச்சர்ல இருந்திருப்பாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் டைம் டிராவல் ப்ராஜெக்ட்டை ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் டாப் சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் போல இருக்கு. அது எதுக்காகனா இப்போ ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்களேன், ஒரு நாடு இன்னொரு நாடு அட்டாக் பண்ணுதுன்னா அதனால பல உயிரிழப்புகள் ஏற்படும். ஆனா ஒருவேளை பாதிக்கப்பட்ட நாட்டுக்கிட்ட டைம் டிராவல் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அவங்க அந்த டைம் டிராவலை யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு போயிட்டு அந்த அட்டாக் நடக்காமலையும் தடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இவங்க அட்டாக் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த டைம் டிராவலை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அந்த டைம் டிராவல் ப்ராஜெக்ட்காக தான் நிறைய பைலட்ஸை கூட்டு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவும் ஒருத்தவர். ஆனா ஏன் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு பார்த்தா அதுக்கு காரணம் நம்ம மாயா தான். அவளோட வேலையே இதான் போல இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்றது ஞாபகம் இருக்க கூடாது. அப்பதான் அது சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் மாதிரி ஒன்னு உருவாக்கி எல்லாருக்குமே வந்து கொடுப்பா போல. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோக்கும் கொடுத்துருக்கா. சோ அதனாலதான் நம்ம ஹீரோக்கு இசியோடைய பர்த்டே ஞாபகம் இல்லாம போயிருக்கோம், இவ கூட பேசினது ஞாபகம் இல்லாம போயிருக்கோம், இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவருக்கு மறந்து போயிருக்கும். இதே மாதிரியே கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா ஒரு கட்டத்துல கவர்மெண்ட் பண்றதெல்லாம் தப்புன்னு மாயாக்கு புரிய வந்திருக்கு. அதை தடுக்கலாம் நினைச்சாலும் அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்த விட்டு அவ தப்பிச்சிட்டா போல இருக்கு. ஆனா மாயாவோட பொண்ணு பெட்ரா அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் கண்டுபிடிச்சு இந்த பாஸ்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அதாவது இப்ப இவங்க இருக்காங்களா 12,000 வருஷம் பாஸ்ட்ல இங்க கூட்டு வந்திருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் நம்ம பெட்ரா கிட்ட இருந்திருக்கும். மறுபடியும் எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் அந்த பேஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க. அப்படி தப்பிக்கும் போதுதான் பெட்ராவும் மாயாவும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. சோ இப்ப மாயா அவளோட பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நீ என்ன இன்னும் நம்பலல்ல, உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் நான் திரும்பி ஞாபகப்படுத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மஷ்ரூமை வச்சு மறுபடியும் ஏதோ ட்ரக் மாதிரி செஞ்சு கொடுக்குறா. அதை குடிச்சா ஞாபகம் எல்லாம் வரும் போல இருக்கு. இவன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, பட் இருந்தாலும் வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி நம்ம ஹீரோ குடிக்கிறாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. சில ரேண்டமான மெமரிஸ் மாதிரி வருது. ஆனா கொஞ்ச நேரத்திலே அவருக்கு வலிப்பு வந்துருது. அப்படியே அவரை தூக்கிட்டு கிராமத்துக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாரா. அவர்கிட்ட சாம் கேக்குறாரு, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சா, என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து சொல்றாரு. அவருக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் விஷன்ஸ் மாதிரி வந்துட்டு போயிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்னா அந்த டபுள் அரோரா, அப்புறம் ஒரு சேஃப், அந்த சேஃப் ஓபன் பண்ணா உள்ள ஒரு மைக்ரோ சிப் இருந்திருக்கு. அந்த சிப்பை நம்ம ஹீரோ திருடி இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு லைட்டா ஞாபகம் வருது. அந்த மைக்ரோ சிப் என்னது, அதை எதுக்காக நம்ம ஹீரோ திருட ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்றதெல்லாம் இவருக்கு ஞாபகம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. இவங்க கிட்ட லேப்டாப்ல ஒருத்தவன் பேசியிருப்பான்ல, அவன் கூட நீ உன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கணும்னா சியாராவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அது உண்மையான காரணம் கிடையாது. அவனுக்கு வேண்டியது இந்த மைக்ரோ சிப் தான். அதுக்காக தான் நம்ம கிட்ட சியாராவை கண்டுபிடின்னு சொல்லி இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வருது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் இசியை காமிக்கிறாங்க. இசியும் ரூத்தோடைய பொண்ணு, அவங்களோட பேரு லைலா. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சும்மா நடந்து போய்கிட்டு இருக்காங்களா. அப்போ வழியில ஒரு காட்டு பண்ணி இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க பாருங்க. அப்போ லைலா அங்க இருக்க டார்பிட்ல போய் மாட்டிக்கிறா. சுத்தமா அவளால நவர முடியல. சரி வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இசி என்ன பண்றா, அங்க இருக்க ஒரு மரக்கட்டையை வச்சு லைலாவை வெளியே தூக்க முடியுதான்னு பாக்குறா. ஆனா முடியல. மேற்கொண்டு இன்னும் தான் லைலா உள்ள போய்கிட்டு இருக்கா. லைலாவை இப்படியே விட்டுட்டும் போயிட முடியாது. ஏன்னா இந்த இடத்த சுத்தி டைனோசர், புலி, காட்டு பண்ணின்னு சுத்தி
சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம இங்க இருந்தே நம்ம ஆட்களுக்கு சிக்னல் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இசி அங்க நெருப்பு மூட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்லன்ற மாதிரி நம்ம லைலா இன்னுமே அந்த தாருக்குள்ள போய்கிட்டு இருக்காளா. சோ வேற வழி இல்ல, மத்தவங்க வரதுக்குள்ள நீ முழுசா உள்ள போயிடுவ, அதுக்குள்ள நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈஸி என்ன பண்றா, அங்க இருக்க வேரெல்லாம் வச்சு ஒரு கயிறு மாதிரி செஞ்சு அது மூலியமா லைலாவை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா லைலாவும் இந்த பக்கம் வெளியே வர மாதிரி தான் இருக்கு. அந்த சமயம் கரெக்டா அந்த இடத்துல அந்த காட்டு பண்ணி வந்துருது. அவ்வளவுதான், அப்படியே ஈஸியை நோக்கி வெறி குண்டு ஓடி வந்துட்டு இருக்கு. ஈஸி உடனே அங்க இருக்க வில்லம்ப வச்சு அடிக்க ட்ரை பண்றா. ஆனா கரெக்டா அவளால எய்ம் பண்ணி அடிக்க முடியல. இதுவா பிளாஷ் வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், போச்சு, சோலி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா ஓடி வந்த வேகத்திலே விழுந்து செத்து போயிடுது. எப்படின்னு பார்த்தா லைலா எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்து அவ தான் வில்லம்ப வச்சு சாவடிச்சிருந்திருக்கா. அண்ட் இதுதான் அவளுடைய ஃபர்ஸ்ட் மர்டர். இவளுக்கு ஒரு வேட்டைக்காரியா ஆகணும்ன்றதுதான் ஆசை. ஆனா இது வரைக்குமே எந்த ஒரு விலங்கையுமே இவ வேட்டையாடினது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் 2021 இருக்க நம்ம டைய காமிக்கிறாங்க. அந்த டைம் லைன்ல இருக்க சாமும் டையும் சேர்ந்து ஹீரோக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா யார் நம்புவா? அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் நம்ப மாட்டாரு. இருந்தாலும் நம்ம சாமை எப்படி டை கன்வின்ஸ் பண்ணாரோ அதே மாதிரியே நம்ம ஹீரோவையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறாரு. அப்படியே அவங்க போகும்போது இவங்களுக்கு பின்னாடி கார்ல ஒரு பொண்ணு இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தனியா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணி கூட்டு போயிடுறா. கன்னை வச்சு மிரட்டி கூட்டு போறா. இந்த பக்கம் பாஸ்ட்ல இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்போ சடனா இவர்கிட்ட இருக்க லேப்டாப் ஆன் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் பேசினால அவன் திரும்பி பேசுறான். இந்த வாட்டி என்ன சொல்றானா, உன்னோட பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்க ஒரு போட்டோவை காட்டுறான். உன் பொண்டாட்டி உனக்கு வேணும்னா எனக்கு அந்த மைக்ரோ சிப்பை கொண்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மைக்ரோ சிப்ல என்ன இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு இவருக்கு தெரியல. அதனால அந்த விஷயத்த மாயா கிட்ட போய் கேக்குறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்த மெமரிஸ்ல அந்த மெமரி சிப்பை பார்த்தேன், அதுக்கு என்ன அர்த்தம், அது என்ன சிப்பு அப்படின்னு கேட்கும் போதுதான் மாயா சொல்றா. சோ என்னன்னா கவர்மெண்ட் டைம் டிராவல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த சிப்பு தான் இது. சோ இது டைம் டிராவலோடைய புரோட்டோடைப் மாதிரி. ஆனா அந்த சிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும், எங்க இருக்குதுன்னே இவங்களுக்கு தெரியாது. அப்பதான் அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடியே இவங்க ஃபியூச்சர்ல கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்கல்ல, அதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஹீரோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இங்க நடக்குது. என்னன்னு பார்த்தா காட்டு தீ பயங்கர வீரியமா பரவிக்கிட்டு இருக்கு. அதுவும் இவங்க இருக்க கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சாம் எல்லாருமே என்ன பண்றாங்க, இவங்க சொல்ல வேண்டிய மெசேஜ் ஒரு பேப்பர்ல எழுதி அதை ஒரு பாட்டில்ல போட்டு அந்த பாட்டில அங்க இருக்க தார்பிட்குள்ள போடுறாங்க. ஏன்னா இதுதான் ஃபியூச்சர்ல மியூசியமுக்கு வெளியே இருக்க ஒரு இடமா இருக்கும். அங்க இருந்து யாராச்சும் ஈஸியா அதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் 2021 இருக்க ஹீரோவை தான் அந்த பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டால. அந்த சமயம் நம்ம ஹீரோடைய போன் டை கிட்ட இருந்திருக்கும் போல. இப்போ அந்த ஹீரோட போனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்காட். இந்த டைம் லைன்ல ஸ்காட்டுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. அப்புறம் எப்படி இவன் கரெக்டா கால் பண்றான், ஒருவேளை கோஇன்சிடென்ஸா இருக்குமோ, சரி எதுக்கும் இன்னும் தான் போய் பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க. அப்பதான் ஸ்காட் சொல்றான், என்னன்னா பாஸ்ட்ல இருக்க ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்புனார்ல, அந்த மெசேஜ் இந்த ஸ்காட் கிட்ட கிடைச்சிருக்கு. அதுலதான் நம்ம ஹீரோடைய நம்பர் எழுதிருக்கும் போல. அந்த நம்பரை வச்சுதான் ஸ்காட் இவங்களுக்கு கால் பண்ணிருக்கான். ஒன்னே டை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரா. அவ்வளவுதான், எப்பயும் நடக்கிற மாதிரி தான். ஸ்காட் எதையுமே நம்ப மாட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கடத்திட்டு போன பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேரு ஹெலனா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நான் உன்னோட எதிரி கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வேலை பார்த்திருக்கோம், கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த டைம் டிராவல் ப்ராஜெக்டா அழிக்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ நம்ப மாட்டாரா. எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு, நீ நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரூஃபை வச்சிருக்க, வா காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கருக்கு கூட்டு போறா. அந்த லாக்கர்ல இருந்து ஒரு சேஃப் எடுக்கிறா. அதுல பிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கு. இவளோட விரலச்ச வைக்கிறா. அப்படியே பார்த்தா இன்னொரு விரலச்சு தேவைப்படுது. அது யாருன்னா நம்ம ஹீரோடையது. ஹீரோ வந்து கை வச்ச உடனே அந்த சேஃப் ஓபன் ஆயிடுது. சோ இதுல இருந்து நம்ம ஹீரோக்கு கிளியர் ஆயிடுது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. சரி இந்த சேஃப்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பாஸ்ட்ல அந்த ஹீரோ மைக்ரோ சிப் தேடிட்டு இருக்காருல, அதே சிப்பு தான். இந்த பக்கம் ஸ்காட் இன்னும் நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்காட் நம்புறதா இல்ல. ஏதோ ஒரு மேஜிக் நடந்து பாஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியல, இந்த மெசேஜ் படி நான் ஹீரோ கிட்ட தான் பேசணும், யாருன்னு தெரியாத உங்ககிட்ட எல்லாம் அந்த மெசேஜ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடாபடியா அந்த மெசேஜ் என்னன்னு சொல்ல மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் நம்ம டை என்ன பண்றாரு, ஸ்காட்டோடைய அம்மா ஒரு சமையலை செஞ்சிருப்பாங்க போல, அந்த எக்ஸாக்டான சமையலை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறாரு. இங்க பாரு, இந்த ரெசிபி எப்படி பண்றது நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்க, நம்ம பாஸ்ட்ல இப்படிலாம் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் என்ன விஷயத்தெல்லாம் பாஸ்ட்ல ஷேர் பண்ணிருப்பாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி எப்படியோ ஒரு வழியா ஸ்காட்டை நம்ப வச்சிடறாங்க. இப்ப ஸ்காட் அந்த மெசேஜ்ல என்ன வந்திருக்குன்னு காட்டுறாரு. சோ அவங்க எல்லாம் என்ன எழுதி அனுப்பியிருப்பாங்கன்னா, ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு அந்த மைக்ரோ சிப் தேவை, உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா எப்படியாச்சும் எங்களுக்கு அதை திரும்பி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல எழுதியிருக்காங்க. சோ இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹீரோவா ஒரு பொண்ணு கடத்திட்டு போயிருக்கால, அந்த பொண்ணு யாருன்றது இவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஹீரோவை கடத்திட்டு போனது அந்த மைக்ரோ சிப் இவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கடத்திட்டு போயிருக்கா அப்படின்றது தெரிய வருது. அப்படியே அந்த பக்கம்
அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த ஹெலனா எதுக்காக நம்ம ஹீரோவை கடத்தணும், சரி ஒன்னாதான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யாருதான் இவ ஹீரோக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலதான் ட்விஸ்ட். இந்த ஹெலனா வேற யாரும் இல்ல, இவ தான் நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர். இந்த பக்கம் பாஸ்ட்ல அந்த நெருப்பு வேகமா பரவிக்கிட்டு இருக்கு, மிருகங்களால தப்பிக்க முடியல. அப்ப பாருங்க அங்க இருக்க டைனோசர் எல்லாமே நெருப்புல இருந்து தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்குங்க. சோ இதே மாதிரிதான் டைனோசரோட காலகட்டத்திலேயே இதுங்களுக்கு நடந்திருக்கும். இவ்வளவு பெரிய காட்டுத்தீயை என்ன பண்ண முடியும் உங்களால, கண்டிப்பா இதை அணைக்க முடியாது. அந்த சமயம் தான் இவங்களோட கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன பிளான் பண்றாங்க. என்னன்னா பக்கத்துல ஒரு டேம் இருக்கு, அந்த டேமை உடைச்சு விட்டோம்னா அதுல இருந்து வர தண்ணி கொஞ்சமாச்சு அந்த நெருப்பு அணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா, லூக்கஸ், ரூத் இவங்க எல்லாருமே அந்த டேமை நோக்கி போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மெசேஜ அந்த தார்ல போட்டுட்டு அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க உண்டாகிற புகையினால இவருக்கு மூச்சோட கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல மறுபடியும் இவருக்கு சில மெமரிஸ் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்களோட கையில தழும்பு இருக்கு, அதை பாக்குறாரு. அப்புறம் நம்ம ஸ்காட்டோடைய போட்டோ, ஸ்காட் எழுதின ஒரு பேப்பர், இது எல்லாத்தையுமே பாக்குறாரு. உடனே இந்த விஷயத்த போயிட்டு ஸ்காட் கிட்ட கேக்குறாரு, நீ யுனிவர்சல் ஃப்ளோரா அப்படின்னு ஏதாச்சும் பேப்பர் எழுதிருக்கியா அப்படின்னு கேட்டோடனே ஸ்காட் ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த டாபிக்ல இவன் ஒரு பேப்பர் எழுதியிருப்பான், ஆனா அதை பப்ளிஷ் பண்ணிருக்கவே மாட்டான். அதை எதுக்காக இந்த கவர்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த பேப்பர்ல டைம் டிராவல் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அந்த பேப்பர்ல சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அழிஞ்சு போன தாவரங்களோட டீடைல்ஸை பத்தி தான் எழுதியிருப்பாரு. அதை எதுக்காக இந்த கவர்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னமோ தெரியலப்பா, ஆனா கையில ஒரு 3 தழும்பு இருக்கு, அவங்க தான் உன்னுடைய போட்டோவை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போக, இந்த பக்கம் ஸ்காட் யோசிச்சுனே இருக்காரு. ஒன்னும் பிடிபடுற மாதிரி தெரியல. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் லூகாஸை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் டேம் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அந்த டேம் டேமேஜ் ஆயிருக்கு, இவங்களால ஓபன் பண்ண முடியல. இப்போ இவங்க இந்த டேமை சரி பண்ண வேண்டாம், அந்த டேமேஜை இவங்க பெருசாக்குனா போதும், தானாவே அந்த டேம் உடைஞ்சு தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி உடைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சாம் கிட்ட ஒரு கன் இருந்திருக்கும். அந்த கன்னுல இருக்கக்கூடிய கன் பவுடர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதுல ஷூட் பண்ணோம்னா அந்த வெடிப்புனால இந்த டேம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பிளான வெரோனிகா சொல்றா. அப்போ இவங்க கிட்ட ஒரு ஓநாய் குட்டி இருக்கும். வர வழியில நெருப்புல மாட்டிக்க போதுன்னு சொல்லிட்டு லூகாஸ் தூக்கிட்டு வந்திருப்பாரு. அப்பவே சாம் சொல்லுவாரு, இதெல்லாம் தூக்கிட்டு வராத, ஏதாச்சும் மிருகம் நம்ம கூட இருந்தாலே அதை பாதுகாக்கணும், வேண்டாம் அங்கேயே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதையுமே மீறி லூகாஸ் தூக்கிட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த ஓநாய் சும்மா இல்லாம என்ன பண்ணுது, சுத்தி நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அதை பார்த்து பயந்து அடிச்சுட்டு அந்த நெருப்பு நோக்கியே ஓட ஆரம்பிக்குது. போச்சு அவ்வளவுதான், அது தந்தூரி ஆயிடும் அப்படின்னு நினைக்கும் போது வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த சாம் இப்ப அந்த ஓநாயை துரத்திட்டு போறாரு. சுத்தி எங்க பார்த்தாலும் மரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு நடுவுல இந்த ஓநாய் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக சாம் போய்கிட்டு இருக்காரு. சாமுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லூகாஸும் பின்னாடி ஓடி வராரு. எப்படியோ ஒரு கட்டத்துல இந்த ஓநாய் குட்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. எதுக்காக இவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த ஓநாய் குட்டியை காப்பாத்தணும்னு நினைக்கிறாருன்னா, ஏன்னா இவருக்கு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா இதே மாதிரி இவரோட வீடு எதிர்பாராத விதமா தீ பிடிச்சிருக்கும். அப்போ ரைலிக்கு ஒரு 10 வயசு, அழகான ஒரு குட்டி நாயை வளர்த்துட்டு இருந்திருப்பாப்புல. நெருப்பு பிடிச்ச அவசரத்துல அந்த நாயை விட்டுட்டு மத்தவங்களை மட்டும் காப்பாத்தி சாம் வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாரு. ரெய்லி எவ்வளவோ கெஞ்சிருப்பா, என் நாய்க்குட்டியை காப்பாத்துங்க, அது உள்ளதான் இருக்கு, தூக்கிட்டு வந்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாம் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டு இருந்திருப்பா. ஆனா அப்போ சாமுக்கு முக்கியமா பட்டது அவருடைய குடும்பம் மட்டும்தான். நாயை காப்பாத்த போய் இவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை அங்கேயே சாக விட்டாரு புள்ள. அந்த ஒரு ஃபீலிங்காக தான் இப்ப இந்த ஓநாய் குட்டியை காப்பாத்த வந்திருக்காரு. ஆட்டா பாவி, உன்னோட குற்ற உணர்ச்சிக்காக வேகமா ஓடி வந்தியே, இப்ப நீ எப்படி தப்பிக்க போற, உன்னை துரத்திக்கிட்டு நான் வர வந்து மாட்டிக்கிட்டேன், சுத்தி பாரு அப்படின்றாரு. பார்த்தா சுத்தி வெறும் நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. அந்த சீனை கட் பண்ண அந்த பக்கம் வெரோனிகாவை காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கன் பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஷூட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எய்ம் மிஸ் ஆயிடுது, 2வது வாட்டி ஷூட் பண்றாங்க, 2வது மிஸ் ஆயிடுது, 3வது வாட்டியாச்சும் கரெக்டா அடிக்கணுமேன்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி அடிக்கிறாங்க. அந்த கன் பவுடர்ல கரெக்டா சுட்டுறாங்க. அவ்வளவுதான். அதனால அந்த டேம் உடைஞ்சு போயிட்டு அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஓடி வர தண்ணி எல்லாமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு நடுவுல பெரிய ஆறு மாதிரி ஓடுது. சோ இதுக்கப்புறம் அந்த நெருப்புனால தாண்டி வர முடியாது, இவங்களோட கிராமம் காப்பாத்தப்பட்டுருச்சு. லூகாஸ் வேற தனியா போனானே, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு லூகாஸை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஆள் அட்ரஸே காணோம், எந்த ஒரு குரலுமே கேட்கல. என்னடா அது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பாத்துட்டு இருக்கும் போது அங்க லூகாஸோடைய சட்டை மட்டும்தான் இருக்கு. போச்சு, லூகாஸ் இறந்துட்டானா, நெருப்புல மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோட அந்த ஷர்ட்டை எடுக்கிறாங்க. பார்த்தா 2 பாறை மாதிரி இருக்கு. அந்த பாறைக்குள்ள நல்லா போயிட்டு அந்த ஓநாயை வச்சுட்டு உட்காந்து இருக்காங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இவங்க 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஸ்காட்டை காமிக்கிறாங்க. ஸ்காட்டுக்கு ஒரே யோசனை, எனக்கும் டைம் டிராவலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, என்னோட போட்டோ எதுக்கு அவங்க கிட்ட இருந்துச்சு, இந்த தழும்பு இருக்கிற கை யாருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே போய்கிட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம ஹீரோ எந்த தழும்பு சொன்னாரோ அதே எக்ஸாக்டான தழும்பு அந்த இடத்துல பாக்குறாரு. சோ அந்த தழும்புக்கு சொந்தக்காரங்க வேற யாரும் இல்ல, மாயா தான். ஃபர்ஸ்டே ஸ்காட் மாயா கிட்ட கேட்டிருப்பாரு, என்ன எதுக்காக நீங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டீங்க, எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு மாயா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வேலை பாக்குறவங்க எனக்கு இந்த வேலையை சொன்னாங்க, அதனாலதான் நான் உன்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா இன்டர்வியூக்கு கூப்பிட்டதே இந்த மாயா தான் போல இருக்கு. என்ன டபுள் கேம் ஆடுறியா, ஹீரோ கிட்ட சொன்ன விஷயமும் எல்லாமே பொய்யா, அப்போ இரு இப்பவே உன்னை எல்லார்கிட்டயும் மாட்டி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் சொல்ல, அதுக்கு நீ முதல்ல இங்க இருந்து போகணும் இல்லப்பா, உன்னை யார் இப்ப விடுறதா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அப்படியே
கத்தினே ஓடி வரா. மாயா என்னாச்சு நீ மட்டும் ஓடி வர, ஸ்காட் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதுக்கு மாயா ஒரு உருட்டுறா பாருங்க. பேஸ்ல இருக்கவங்க வந்து ஸ்காட்டை கூட்டு போயிட்டாங்க, நான் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ண ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுங்கனே அங்க ஒரு ஆக்டிங்க போடுறா. ஸ்காட்டுக்கு என்னாச்சு, போட்டு தள்ளிட்டாலா என்னன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 2021 இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் தான் இப்ப ஹெலனா சொல்ற எல்லாத்தையுமே நம்புறாருல. சோ ஹெலனா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறா. அங்க போயிட்டு பார்த்தா டபுள் போர்ட்டல் இருக்கு. அதான் 2 கலர்ல அரோரா லைட் தெரியும்ல, அந்த ஒரு போர்ட்டல் இங்க இருக்கு. இந்த மாதிரி போர்ட்டல் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு இடத்துல ரேண்டமா வரும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இப்ப இங்க வந்திருக்கு. சோ இதுல இருக்க ப்ளூ கலருக்குள்ள போனோம்னா 12,000 வருஷம் பாஸ்டுக்கு போலாம். அதுவே ரெட் கலருக்குள்ள போனோம்னா 1965க்கு போலாம். சோ இப்ப நம்ம போக போறது 1965க்கு அப்படின்ற மாதிரி ஹெலனா சொல்றா. ஏன் அங்க போகணும்னா 1965ல தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது டைம் டிராவல்ன்ற ப்ரோக்ராம அப்பதான் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க போல. சோ அங்க போனா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போகலாம்னு நினைக்கும் போது டையும் சாமும் ஓடி வராங்க. அவங்களுக்கு தான் இப்ப மெசேஜ் கிடைச்சிருச்சு இல்ல, ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு அந்த சிப்பு தேவைப்படுதுன்னு. அந்த விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ இங்க பாரு, உன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி உன் கையில இருக்க அந்த சிப்பு தான். அந்த சிப்பை வச்சு மட்டும் தான் உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு 1965க்கு போயிட்டு இந்த டைம் டிராவல் கான்செப்டே அழிக்கிறது, அப்படி இல்லனா 12,000 வருஷம் பாஸ்டுக்கு போயிட்டு தன்னோட பொண்டாட்டியை காப்பாத்துறது. இது ரெண்டுல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தடுமாறி நின்னுகிட்டு இருக்காரு. ஹெலனா வேற இந்த பக்கம் கண்ணை வச்சு மிரட்டுறா. ஒழுங்கா எங்களை போக விடுங்க, இது முக்கியமான வேலை, இதை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காளா. அப்ப அசந்த நேரமா பார்த்து சாம் அவகிட்ட இருந்து கண்ணை புடிங்கிடுறாரு. அடுத்து இப்ப நம்ம ஹீரோவோட சாய்ஸ் தான். அவர் எங்க போறோமோ அவரோட விருப்பம் தான். நீயே முடிவு பண்ணிக்கோ, உன்னோட குடும்பமா இல்ல டைம் டிராவல் ப்ராஜெக்ட் அழிக்கணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இப்பயுமே அவருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் அந்த போர்ட்டல் வேற கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படா என்னால தெளிவான முடிவு எடுக்க முடியும், நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சிட்டு இருக்காரா. அப்பதான் டை சொல்றாங்க, இங்க பாரு, பாஸ்ட்ல இருக்கும் போது நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உன் ஃபேமிலியை எந்த கட்டத்திலயும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சிப்பை என் கிட்ட கொடு, நான் போயிட்டு உன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோக்கும் அது சரின்னு படுது. டையை நம்பி அந்த சிப்பை கொடுக்குறாரு. டையும் அந்த சிப்பை வாங்கிட்டு ப்ளூ கலர் போர்ட்டலுக்குள்ள போறாரு. அடுத்த நிமிஷமே அந்த போர்ட்டலும் மூடிடுது. சோ ஹெலனா சொன்ன மாதிரி ப்ளூ கலர் போர்ட்டலுக்குள்ள வந்ததுனால நம்ம டை இப்போ 12,000 வருஷம் பாஸ்டுக்கு வந்துடுறாரு. அவ்வளவுதான். டையை பார்த்த ஹீரோக்கும் சாமுக்கும் சம சந்தோஷம். இந்த 2 போர்ட்டல் கலரும் எதை குறிக்குதுன்ற உண்மையும் சொல்றாரு. இதை கேட்டோன்னே சாமுக்கு ஒரு நிம்மதி. ஏன்னா இவருக்கு தன்னோட பொண்ணு எங்க இருக்கிறா எங்க போனான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்பதான் அந்த ரெட் கலர் போர்ட்டல் 1965க்கு போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனாலதான் கொஞ்சம் மன நிம்மதி ஆகுறாரு. இவங்க 3 பேரும் சந்தோஷமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து மாயா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோடு அங்கேயே முடியுது. டை 2021 இருந்து அந்த சிப்பை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்றாரா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இப்போ இந்த சிப்பை வச்சு எப்படி நம்ம ஹீரோயினை காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா அந்த லேப்டாப் கனெக்ட் ஆகுது. அந்த சிப்பை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இந்த இடத்துக்கு வந்து அந்த சிப்பை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஹீரோவை பேசவே விடல. யாரா இவன், மின்னல் மாதிரி வரான், மின்னல் மாதிரி போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மாயா வரா. என்ன காய்ஸ், என்னை விட்டு என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஜாயின் ஆகுறா. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் கொண்டா நான் தனியா இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இவர்கிட்ட இருக்க அந்த சிப்பை உடைக்க போறாரு போல இருக்கு. அத பின்னாடியே மாயா ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாத்துறா. ஏய் என்ன பண்ற நீ, எதுக்கு அந்த சிப்பை உடைக்க போறன்னு கண்ணை வச்சு மிரட்டுறா. என்னன்னு பார்த்தா லேப்டாப்ல பேசிக்கிட்டு இருந்ததே இவதான் போல இருக்கு. சோ இவன் அந்த பேஸ்ல இருந்து ஓடிலாம் வரல, அந்த பேஸ் ஆளுங்க கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ நேத்தே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா டை நேரா அந்த சிப்பை எடுத்துட்டு இங்க கிராமத்துக்கு தான் வந்திருப்பாரு. அதுக்குள்ள எப்படி அங்க பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். சோ கண்டிப்பா அந்த கிராமத்துல இருக்க யாராச்சும் ஒருத்தங்க தான் கருப்பாடா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி மாயா தானா தலையை கொடுத்து மாட்டிக்கிறா. இவ கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கும் போது இவளுக்கு பின்னாடி சாம் கண்ணை வச்சு மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் டை வந்து மாயாவை பிடிச்சிடுறாரு. அவளை கட்டி போட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் எங்க இருக்கா, அவளை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவ நக்கலா சிரிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவ கையில டிராக்கிங் டிவைஸ் இருக்கு. அதை ட்ராக் பண்ணி கொஞ்ச நேரத்திலே பேஸ் ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ இவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. ஹீரோ கிட்ட இருக்க சிப்பை எடுத்துட்டு அங்கிருந்து போகலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு பின்னாடி இருந்து யாரோ மாயா ஆளுங்களை ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹெலனா. டை இங்க வரும்போது டை பின்னாடியே இவ்வளவு வந்திருப்பா போல இருக்கு. மாயா விட்டா போதுன்னு சொல்லிட்டு அந்த சிப்பை எடுத்துட்டு ஓடிடுறா. அவளோட சிப்பு போயிடுச்சுன்னு தெரிய வந்தோடனே ஹெலனா செமையா கடுப்பாகிறா. இப்படி நடக்க கூடாதுன்னு தான் நான் வந்தேன், ஆனா அதுக்குள்ள அவகிட்ட பறி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கு எதுக்கு அந்த சிப்பு அப்படின்ற கதையை சொல்றா. சோ இந்த மாயா யாருன்னா ரைசாண்டர் குரூப் அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஹெட். அவ இந்த கவர்மெண்ட் ஏர்ஃபோர்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கா டைம் டிராவலை கண்டுபிடிக்கிறதுக்காக. மெயினா அவங்க யூஸ் பண்ண போறது ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேன்ஸை தான். அதை வச்சுதான் டைம் டிராவலை பண்ண போறாங்க புள்ள. சோ அவளை தடுக்கணும்னா சீக்கிரமா நம்ம பேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறாங்க.
இருக்காங்க. அப்பதான் டை சொல்றாரு, இங்க இருந்து நம்ம நடந்தே போனோம்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால பக்கத்துல ஆறு இருக்கு, அதுல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹெலனா ஹீரோ கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி கோவமாவே மூஞ்சி வச்சு நின்னுட்டு இருக்கா. என்னாச்சுன்னு ஹீரோ போய் கேக்குறாரு. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் ஹெலனாவும் தான் டைம் டிராவலை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மைக்ரோ சிப்பை ஆட்டையை போட்டிருப்பாங்க. ஆனா அப்படி திருடினக்கு அப்புறமேட்டு ஹீரோ அவரோட பொண்டாட்டி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவங்க வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு ஏதோ கொஞ்சம் பேசியிருப்பாங்க புள்ள. அதனால எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அப்படியே குடும்பத்தோட வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாரு புள்ள. ஹெலனா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோட ஃபேமிலி கூட செட்டில் ஆயிடலாம், நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ இப்படி பாதிலே விட்டுட்டு போனதுனால இவங்க தான் ரொம்ப நாளா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப கோவமா நின்னுகிட்டு இருக்காங்களா. ஹீரோ ஒரு பக்கத்துல போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அந்த சமயம் அங்க ஒரு மிகப்பெரிய முதல்ல வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. அதுல ஹெலனா வேற தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு ஹீரோவும் உள்ள குதிச்சிடுறாரு. குதிச்ச வேகத்துல அந்த முதல்ல கூட போய் சண்டை போடுவாருன்னு பார்த்தா ஹெலனாக்கு முன்னாடி அவரு தான் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி அந்த முதல்ல வேற வந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலை நம்ம சாம் கிட்ட கன் இருந்ததுனால அதை வச்சு தடன்னு ஷூட் பண்ணி அந்த முதலையை கொண்டுறாங்க. அப்படியே தண்ணியில இருந்து நிலத்துக்கு வந்து பேஸை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி போறத கேமரா மூலமா பேஸ்ல இருக்க ஆட்கள் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம இவங்க வேற கேஷுவலா போய்கிட்டு இருக்காங்களா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க இவங்களுக்கு கவுன்சில் எல்லாம் இருக்கு புள்ள இருக்கு. அந்த கவுன்சில் குரூப்ல நம்ம வெரோனிகாவையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவதான் காட்டுத்தீல இருந்து இந்த கிராமத்தை காப்பாத்தினா அப்புறம் இன்னும் நிறைய நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பா புள்ள இருக்கு. சோ நம்ம வெரோனிகாவை கவுன்சில்ல சேர்த்துக்கிறாங்க. இந்த கவுன்சில் மெம்பர்ஸ் மட்டும் போகக்கூடிய ஒரு குடிசை இருக்கு. அங்க சாதாரண கிராமத்து மக்கள் எல்லாம் வரமாட்டாங்க புள்ள. அங்க வெரோனிகா போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க சீக்கிரட்டா ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்க ரேடியோவை கண்டுபிடிக்கிறா. சோ இந்த கவுன்சில் மெம்பர்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க பேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க புள்ள. அதை யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு நடுவுல இந்த ஒளிச்சு வச்சிருக்க ரேடியோவை காட்டி இங்க இருக்க யாரோ பேஸ்ல இருக்கவங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா யார் அதுன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அந்த ரேடியோவை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்களா. அதை பாக்குற ரூத் கொஞ்சம் பதறாங்க. சரி சரி எல்லாருக்கும் பிரேக், ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிராமத்தை விட்டு நைஸா அவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. இதை வெரோனிகாவும் லூகாஸும் பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு கட்டத்துல ரூத்தை பிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது பேஸ்ல இருக்கவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறது ரூத் கிடையாது, ரூத்துடைய பொண்ணு லைலா. எதுக்காகனா லைலாக்கு இங்க இருக்கிறது அவ்வளவா பிடிக்கல, இந்த இடத்த விட்டு ஃபியூச்சருக்கு போகணும், வேற எங்கேயா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைலா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாப்புல இருக்கு. அதை மாயா புரிஞ்சுக்கிட்டு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கா. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு தெரியுது, நான் சொல்ற இடத்துக்கு போனா அந்த டபுள் அரோரா வரும், அது மூலியமா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசி நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஸ்கை பீப்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற தகவலை வாங்கிட்டு இருந்திருப்பாப்புல. அவளை நம்பிக்கிட்டு லைலாவும் மாயா கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. இந்த உண்மைகள் எல்லாமே லூக்கஸுக்கு தெரிய வர அப்படியே அந்த பக்கம் லைலாவை காமிக்கிறாங்க. இசையும் லைலாவும் சும்மா நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்ப வழியில ஏகப்பட்ட பாடிஸா இருக்கு. இங்கதான் நம்ம ஹீரோ அந்த மாயாவோட ஆட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. எங்க அப்பா வர இங்கதான் இருந்தாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசையை அவங்க அப்பாவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஹீரோவை தேடி போகும்போது வழியில லூக்கஸை பாக்குறாங்க. லூக்கஸுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, அதனால எப்படி இப்ப அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ரேடியோ ஞாபகம் வருது. லூக்கஸ் கையோட அந்த ரேடியோ எடுத்துட்டு வந்திருப்பாரு போல. அதை ஆன் பண்ணி பேஸ்ல இருக்க ஆட்கள் என்ன பேசிக்கிறாங்கன்றத கேக்குறாங்க. சோ பேஸ்ல இருக்க ஆட்கள்லாம் நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட சில பேர் பேச நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ரெடியா இருங்க, ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோவை எச்சரிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து இவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஸ்காட்டை காமிக்கிறாங்க. நல்ல வேலை மாயா ஸ்காட்டை சாவடிக்கல போல இருக்கு. பேஸ்ல இருக்க ஒரு செல்லுல அடைச்சு வச்சிருக்கா. பார்த்தா அந்த இடத்துலதான் லீவையும் இருக்காரு. லீவை நீ இங்கதான் இருக்கியா, பெட்ரா எங்க இருக்கா, பெட்ராக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் கேட்க லீவை சொல்றாரு, பெட்ராக்குலாம் என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, என்ன இங்க தனியா கூட்டு வந்து அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா சரி உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படி இவங்க கிட்ட மாட்டின, ஏதாச்சும் உண்மையை கண்டுபிடிச்சியா, இவங்களை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் கிட்டே நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஸ்காட்டுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே, சோ அவர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் இந்த இடத்துக்கு மாயா அந்த சிப்போட வரா. அப்போ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா லீவை அந்த பேஸ் ஆட்கள் யூனிஃபார்மை போட்டு வராரு. பார்த்தா லீவை மாயாவோட ஆள் புள்ள இருக்கு. மாயா கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் ஸ்காட் கிட்ட வராரு. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப சீக்கிரட்டா பேசுறாரு. இங்க பாரு, நான் இப்பயும் உங்க சைடு தான், இதுக்கு முன்னாடி நான் மாயாவோட ஆள் தான், ஆனா இப்ப நான் அவளுக்காக வேலை பாக்குறது இல்ல, சில பல உண்மைகளை கண்டுபிடிக்கணும், அதனாலதான் நான் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவை சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா மாயா வரா. மாயாவை பார்த்ததும் உடனே ஸ்காட்டை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லு, ஒழுங்கா சொல்லு, நீ யூனிவர்சல் ஃப்ளோரான்னு ஒரு பேப்பர் எழுதுனல்ல, அதை யாருக்கிட்டயாச்சும் காட்டினியா, அந்த பேப்பரை பத்தி வேற யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மூக்கிலே பொக்கு பொக்குன்னு வைக்கிறாரு. எதுக்காக அந்த பேப்பரை பத்தி விசாரிக்கிறாங்கன்னா அந்த பேப்பர்ல நம்ம ஸ்காட் அழிஞ்சு போன தாவரங்களை பத்தி எல்லாம் எழுதியிருப்பாரு. சோ அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டீட்டெயிலை வச்சுதான் மாயா அந்த டைம் டிராவல் டெக்கை உருவாக்க முடியும் போல, அதனாலதான் கேட்டுட்டு இருக்காரு. சரி சரி சீக்கிரமா அவங்கிட்ட உண்மையா வாங்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போயிடுறா. போனக்கு அப்புறமேட்டு திரும்பி ஸ்காட் கிட்ட நார்மலா பேசுறாரு. இங்க பாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்டை இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு இடம் மாத்துறாங்க. அப்படி போகும்போது லீவை ஸ்காட் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு, மத்தவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்ட
இருக்கேன், ஹீரோயினா இங்கதான் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்கேயே தங்கி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சோ என் கூட நீயும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இசி அந்த பக்கம் ஹீரோ தேடிட்டு வரா. அத பேஸ் ஆட்கள் எல்லாரும் பார்த்துட்டு இசியை சுட போறாங்களா, சோ வேற வழி இல்லாம லீவை அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு இசி கிட்ட கேக்குறாரு. அவ ஹீரோ பத்தி சொல்றாளா, சரி சரி ஓகே பதட்டப்படாத, நான் போய் ஹீரோவை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாத்த ஓடுறாரு. அந்த பக்கம் ஹீரோ ஷூட் பண்றதுக்காக ரெண்டு பேரும் கன்னை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி கூட லீவை போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி இவங்க எல்லாரும் சுட்டுக்கிறாங்க. அப்போ தெரியாம ஒரு புல்லட் நம்ம லீவை மேல பட்டுருது. அவ்வளவுதான், ரத்தம் வேற நிக்காம வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா லீவையை காப்பாத்த முடியாது போல இருக்கு, அந்த அளவுக்கு ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்கா. சோ நான் சாவறதுக்கு முன்னாடி உன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டிடென்ஷன் ஏரியால அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு லீவை சொல்றாரு. என்னதான் ஹீரோவோட பொண்டாட்டி கூட லீவை அஃபேர்ல இருந்திருந்தாலும் நீ என்னோட மச்சாண்டா, இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அதை கேட்டு சந்தோஷத்தோட லீவை அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அடுத்து இப்ப ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கணும், அந்த டிடென்ஷன் ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே போறாங்களா. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல டபுள் அரோரா இருக்கு. அதுக்குள்ளதான் லீவை சொன்ன இடம் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதுவும் 1965 ரெட் கலர்ல அரோரா இருக்கும்ல, அதுக்குள்ள போகணுன்ற மாதிரி காமிக்குது. சோ இப்போ ஒரே கல்ல 3 மாங்கா. 1965க்கு போனா ஹீரோயினை கண்டுபிடிக்கலாம், டைம் டிராவல் அழிக்கலாம், ஜாஷியும் ரெய்லியையும் பார்க்கலாம். அப்படியே இவங்க எல்லாருமே அந்த ரெட் கலர் லைட் மூலமா 1965க்கு வராங்க. ஹீரோக்கு ஹீரோயின் கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் வருது. இவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் இருக்கும் போல. அந்த இடத்துல எப்படிலாம் இவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹெலனா ஒரு EMP டிவைஸ் எடுத்து காமிக்கிறா. இதை வச்சுதான் அந்த டைம் டிராவல் டேட்டா எல்லாத்தையுமே அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சாம் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ரெய்லியோட அடையாளத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி யாராச்சும் ரீசெண்டா வந்து அட்மிட் ஆனாங்களான்னு கேக்குறாரு. இவர் சொன்ன அடையாளத்திலேயே 2 பேர் வந்திருக்காங்க போல. சோ அது கண்டிப்பா ரெய்லியா தான் இருக்கும். நான் போய் என் பொண்ணை காப்பாத்துறேன், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அமுச்சு விட்டுட்டு சாம் ஒரு பக்கம் தன்னோட பொண்ணை தேடி போறாரு. இவங்க 3 பேரும் ஹீரோயினை கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருக்க ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ள வராங்க. போயிட்டு பார்த்தா ஹீரோயினை காணோம். அங்க இருக்க ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தா இங்க இருக்கிறவங்கள இப்ப ரீசெண்டா 12,000 வருஷம் பாஸ்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டு போயிருப்பாங்க போல. அட பாவிகளா, இப்பதாண்டா அந்த பாஸ்ட்ல இருந்து இங்க வந்தோம், மறுபடியும் அங்க கூட்டு போயிட்டீங்களா அவள, சரி திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்த டபுள் அரோரா இன்னும் க்ளோஸ் ஆயிருக்காது. சோ அது வழியாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது ஹெலனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் போய் ஹீரோயினை காப்பாத்துங்க, நான் வந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த EMP டிவைஸ் எடுத்துட்டு ஒரு பக்கம் போக ஹீரோவும் ஈஸியும் ஹீரோயினை தேடி போறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம சாம் ரெய்லியை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அந்த இடத்துல ஜாஷ காணோம். ரெய்லி வேற இன்னும் மோசமா தான் இருக்கா, அவ உடம்பு எதுவுமே சரியாகல. என்னன்னு பார்த்தா 60s காலகட்டத்துல அந்த அளவுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வரல. சோ இவளுக்கு இன்டர்னலா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட டெக்னாலஜி இல்ல. எக்ஸ்ரே மிஷின் எல்லாம் சரியா வேலை செய்யாது, MRI எல்லாம் கண்டுபிடிக்கவே இல்ல. சோ பாஸ்ட்ல எப்படி ரெய்லி இருந்தாலோ அதை விட மோசமான கண்டிஷன்ல இருக்கா. இப்படியே விட்டா இங்கே ரெய்லி இறந்து போயிடுவா. சோ வேற வழி இல்ல, திரும்பி இவள 2021க்கு கூட்டு போகணும். ஏன்னா அந்த டபுள் அரோரா இன்னும் ஓபன்ல இருக்குல்ல, அது மூலியமா 2021க்கு கூட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாம் நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை. ரெய்லியால சரியா மூச்சு விட முடியல, பயங்கரமா கஷ்டப்படுறா. ஒரு சின்ன சர்ஜரி பண்ணா மட்டும்தான் அவளை இப்ப நார்மல் ஆக்க முடியும் போல இருக்கு. சோ வேற வழி இல்லாம சாம் அவரே தன்னந்தனியா அந்த சர்ஜரியை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி குழிக்குள்ள பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஸ்காட் டை எல்லாருமே பெட்ராவை பத்தி கேட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்களா. எந்த ஒரு பதிலுமே அந்த பேஸ் ஆட்கள் சொல்ல மாட்டாங்க. சரி நம்மளே ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க வண்டியை தேடிட்டு இருக்காங்களா. அப்போ அங்க பாராவுடைய கல்யாண மோதிரம் கிடைக்குது. இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சது, எங்க இருந்துச்சு இது அப்படின்னு பதட்டத்தோட டை கேக்குறாரு. நாங்க சும்மா பேட்ரோல் போய்கிட்டு இருந்தோம், அப்போ கிராமத்து ஆட்கள் எல்லாம் அந்த வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க, அவங்கள டைனோசர் வந்து அட்டாக் பண்ணிச்சு, அதுல எல்லாருமே செத்துட்டாங்க, அங்க இருந்துதான் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல டைக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட கை காலு உடம்பெல்லாம் பீஸ் பீஸா கிடக்குது. போச்சு, பாராவும் செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவுல பாராவை தேடுறாங்க. ஆனா பாராவோட பாடி கிடைக்கல. கண்டிப்பா அவ செத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துல கைவிடப்பட்ட கிராமம் இருக்கு, அங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, இவங்க நினைச்ச மாதிரியே பாரா அங்கதான் உயிரோட இருக்காங்க. தப்பிச்சு போகும்போது குடிசை அவங்க மேல விழுந்து மாட்டிக்கிட்டாங்க புள்ள. எப்படியோ ஸ்காட்டும் டையும் போயிட்டு அவங்கள காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டீரெக்ஸ் வருது. 2 பேரும் பதட்டப்படாதீங்க, அப்படியே ஆடாம அசையாம நில்லுங்க. நான் ஜுராசிக் பார்க் படத்தை 8 வாட்டி பார்த்துட்டேன், எல்லாத்துலயுமே டீரெக்ஸுக்கு சரியா கண்ணு தெரியாது, ஆடாம அசையாம நின்னோனா அது வாட்டுக்கு போயிடும் அப்படின்னு ஸ்காட் சொல்றாரு. அவர் பேச்சு கேட்டுட்டு இவங்களும் நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த டீரெக்ஸ் நேரா அவங்கள நோக்கி ஓடி வருது. போச்சு, நம்மள ஏமாத்திட்டாங்க, படத்துல போய் சொல்லிட்டாங்க, ஓடுங்க ஓடுங்கன்னு கத்தினே ஓடுறாங்க. லூக்கஸ் வேகமா அங்க பேஸ் ஆட்களுடைய வண்டி எடுத்துட்டு வராரு. அந்த வண்டி இருந்ததுனால அங்க இருக்க எல்லாரும் தப்பிச்சாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 1965ல இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினை திரும்பி பாஸ்ட் கூட்டு போறாங்கன்னு தெரிய வந்துச்சுல. சோ மறுபடியும் நம்ம வந்த இடத்துக்கே போகணும்னு சொல்லிட்டு அந்த அரோரா லைட்டை நோக்கி போறாங்க. போயிட்டு பார்த்தா அங்க மாயாவோட 2 ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பா அந்த வண்டியில தான் ஹீரோயினை கூட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு உள்ள பார்த்தா அங்க இருக்கிறது ஹீரோயின் கிடையாது, ஜாஷ். டேய் நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு கேட்டா, இவன் ரயிலையை காப்பாத்துறதுக்காக கூட்டு வந்திருப்பான்ல, அப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வெளியே நின்னுட்டு இருந்திருக்கான். அப்போ மாயாவோட ஆளுங்க வந்து இவனை கடத்திட்டு போயிட்டு ஹீரோயின்
கூட அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பாஸ்ட் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க விஷயத்த கேட்டுட்டு இவங்க 2 பேரும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சண்டையில ஜாஷ் அடிச்சு மட்டையாக்கிட்டாங்க புள்ள. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, எங்க கூட்டு போனாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஜாஷ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சாம் வராரு. ஓரளவுக்கு ரயிலியை ஸ்டேபிள் பண்ணிட்டாரு போல இருக்கு. இப்போ இவங்களோட டைம் லைனான 2021 கூட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படியா ரயிலியை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்குமே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு 2021 போறாரு. சரி நம்மளும் பாஸ்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு திரும்பும் போது ஹெலனா ஓடி வரா. என்னாச்சுன்னு கேட்டா அவ ஹீரோயினை பாத்துருக்கா போல இருக்கு. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா. உடனே ஹீரோயின் அந்த EMP டிவைஸை வாங்கிட்டு நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு மாயா கிட்ட இருக்கிற சிப்பை வாங்குங்க, அவகிட்ட அந்த சிப் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை கேட்ட உடனே ஹீரோவும் சரி ஓகே ஹீரோயின் மேல நம்பிக்கை வச்சு போவோம், அவங்க கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் மூலியமா பாஸ்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு இருக்கிற எல்லாருமே 2021 ஒன்னொன்னா அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வெரோனிகா போறா போல இருக்கு. அவ மட்டும்தான் போறா, லூக்கஸ் வரல. ஏன்னா ஹீரோ எவ்வளவோ பண்ணிருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லூக்கஸ் இங்கே இருக்க போறாரு புள்ள. இங்க பாரு கண்டிப்பா உன்னையும் நம்ம குழந்தையும் பாக்குறதுக்கு நான் திரும்பி வருவேன், எனக்காக நம்பிக்கையோட காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகாவை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அடுத்து மாயா கிட்ட இருக்கிற அந்த சிப்பை வாங்கணும், அதுக்கு இவங்க பேஸுக்கு போகணும். சரி போகலாமேன்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்தா டீரக்ஸோட சவுண்ட் கேக்குது. இந்த டைனோசரை தாண்டி எப்படி நம்ம போக போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படும் போது நம்ம ஹீரோ மட்டும் இந்த டீரக்ஸை வச்சு எப்படி நான் உள்ள கூட்டு போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த டைனோசரை இவங்களை துரத்த வச்சு நேரா அந்த பேஸு கிட்ட போறாங்க. டைனோசரை பார்த்ததும் பேஸுக்குள்ள இருக்க எல்லாரும் கண்ணாபின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவா உள்ள பூந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. அங்க பெட்ராவோட விருப்பமே இல்லாம அவளை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு அவங்க அம்மாவோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு. சோ அவங்க அம்மா கூட போறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல. வலுக்கட்டாயமா அவளை புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்களா. அதை ஸ்காட் மத்த எல்லாருமே பார்த்துட்டு பெட்ராவை காப்பாத்திட்டு உள்ள போறாங்க. டைனோசர் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள யாருமே இல்ல. அந்த சிப்பை பாதுகாக்கிறதுக்கும் யாரும் இல்ல. அசால்ட்டா அந்த சிப்பை எடுத்துட்டு வெளியே போனா மாயா அவங்க ஆளுங்களோட சுத்தி வளைச்சிடுறா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இவங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லார்கிட்டயுமே கன் இருக்கு. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டோம், திரும்பி சிப்பை கொடுக்க வேண்டியதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க மாசான ஒரு சீன் நடக்குது. திடீர்னு எங்கேயோ இருந்து அம்பு வந்து அட்டாக் பண்ணுது. யாருன்னு பார்த்தா நம்ம டை கிராமத்து ஆட்களோட வந்திருக்காரு போல இருக்கு. அவ்வளவுதான், மாத்தி மாத்தி எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான சண்டை போகுது. நம்ம இசி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தவங்க கிட்ட அவ மாட்டிக்கிறா. அந்த சமயம் லைலா தான் வந்து இசிக்கு ஹெல்ப் பண்றா. அப்படியே 2 பேரும் கண்ணோட கண்ணு பாத்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு. இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி லைலா அந்த தார் பிட்ல விழுந்தாங்கல்ல, அப்பத்துல இருந்தே இவங்க 2 பேருக்கும் வேவ்லென்த் செட் ஆயிடுச்சு. பட் ஆனா வெளிப்படையா சொல்லிக்கல, கண்ணாலேயே கன்வே பண்ணிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. அப்போ வெளியே பயங்கரமான சவுண்டு. என்னன்னு பார்த்தா இவங்க வந்த டபுள் ஆரோரா க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி அவங்க ஹீரோயின் கிட்ட போக போறாங்கன்னு தெரியல. எல்லாருமே அவ்வளவுதான் போச்சு, இதுக்கப்புறம் எங்க இருந்து அந்த போர்ட்டலை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. வேகமா உள்ள ஓடி போயிட்டு ஓபன் பண்றாரு. பார்த்தா அங்க இருக்கிறது பிளெயின். இவங்க தான் பிளெயினை வச்சு டைம் டிராவல் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம ஹீரோ வேற ஒரு பைலட், சொல்லவே வேணாம், ஈஸியா அந்த பிளெயினை ஓட்டிடுவாரு. அதனால கடைசியா நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பிளெயினை வச்சு 2021 போறது, இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளெயின்குள்ள ஏறலான்னு போறாங்க. அப்ப டை அங்க இருக்க எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்க போறாரு. ஏன்னா அவர் தான் பாராவை கல்யாணம் பண்ணிட்டார்ல. சோ அவரோட வாழ்க்கை இந்த பாஸ்ட்ல தான். எல்லாருமே வழி அனுப்பி வச்சுட்டு அவங்க போகலாம்னு நினைக்கும் போது இந்த மாயா பின்னாடி இருந்து ஜாஷை புடிச்சு வச்சுட்டு கண்ணால மிரட்டுறா. சரி சரி ஓகே, என் பையனை ஒண்ணு பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பை தூக்கி போடுறாரு. அதை பிடிக்கலான்னு இந்த மாயா போறா. அந்த கேப்ல மாயாவை சுட்டு சாவடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், மாயாவோட சாப்டர் க்ளோஸ். மத்த எல்லாரும் அந்த பிளெயினை எடுத்துட்டு வெளியே வராங்க. பார்த்தா முன்னாடி டீரக்ஸ் இவங்களை நோக்கி வெறி கொண்டு ஓடி வருது. அதை பார்த்துட்டு ஹெலனா வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலாம், அதை தாண்டி நம்மளால பறந்து போக முடியாது அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் நம்பிக்கையா இல்ல, என்ன நம்பு, நான் கண்டிப்பா உங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீட்ல பிளெயின் எடுக்கிறாரு. அந்த பக்கம் டீரக்ஸ் ஓடி வர, இந்த பக்கம் இவங்களும் படுவேகமா போய்கிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த டைனோசர் வாய்க்குள்ள போற மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல அந்த பிளெயின் டேக் ஆஃப் ஆயிடுது. அவ்வளவுதான், அப்படியே வானத்துக்கு வராங்க. அந்த பிளெயினை வச்சு ஒரு அரோராவை ஓபன் பண்ணி கடைசியா அந்த பாஸ்டுக்கு ஒரு கும்பிட போட்டு 2021 போறாங்க. சோ அந்த சிங்கோல் வழியா விழுந்து 12,000 வருஷம் பாஸ்டுக்கு போன எல்லாரையுமே திரும்பி சேஃபா 2021 கூட்டு வந்தாச்சு. இப்போ ஹீரோயினை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஷ் வேகமா ரயிலியை பார்க்க போறாரு. அங்க ரயிலி இப்ப நல்லாவே தேறிட்டாங்க. இங்க இருக்க எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு ரயிலியை காப்பாத்தியாச்சு. ரயிலியை பார்த்ததும் ஜாஷுக்கு அவ்வளவு சந்தோஷம். கிட்ட போயிட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. என்னன்னா குழிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடி அவங்க டிராபிக்ல நின்றுட்டு இருக்கும் போது ஜாஷ் ரயிலியை பார்த்திருப்பாரு. பார்த்தோன்னே லவ்ஸ். ஆனா அப்ப சொல்ல முடியல, ஏன்னா கீழே விழுந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. சோ அதெல்லாம் தாண்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜாஷ் ரயிலிக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. ரயிலியா அந்த ப்ரொபோசலை ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெரோனிகா குழந்தைய ஸ்கேன் பண்ணி பாக்குறா. ரொம்ப நல்லா திடகாத்திரமா இருக்கு. அடுத்து நம்ம ஸ்காட், ஆக்சுவலா அவர் ஒரு பொண்ணை தீவிரமா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ப்ரொபோஸ் பண்றதுக்கு பயம், அந்த பொண்ணு கிட்ட கூட போக மாட்டாரு. அப்படி இருந்தவரு இப்ப அந்த குழிக்குள்ள ஏகப்பட்ட விஷயத்த பாத்துட்டாருல, அதனால தைரியமா போயிட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. அந்த பொண்ணு ஏத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம சாம், அவரு தன்னோட பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்றத சொல்லியிருப்பார்ல, ஆனா இப்ப அதெல்லாம் பண்ண போறது கிடையாது. அவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஹாப்பியா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் பாசிட்டிவா இருக்க நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை மட்டும் காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல. வீட்டுக்கு போய் பார்த்தாலும் ஆளை காணோம், அக்கம் பக்கத்துல கேட்டாலும் ஹீரோயினை பார்க்கலன்றாங்க. அப்புறம் எங்க தான் போயிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு இடம் ஞாபகம் வருது, அவங்களோட ஃபேவரட்டான ஸ்பாட். கண்டிப்பா அங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அங்கேயும் ஆளை காணோம். இல்ல என்ன ஆனாலும் அவ இங்க திரும்பி வருவா, அவ வர வரைக்கும் நான் இங்கதான் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே இருக்காரு. ஹீரோ இந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு எட்ட அந்த பக்கம் பாஸ்ட்ல இருக்க டைய காமிக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்க கல்யாண மோதிரத்தை திரும்பி பாராக்கு போட்டு அங்க ஒரு ஹாப்பியான லைஃப். மறுபடியும் இந்த பக்கம் ஹீரோ வெயிட் பண்ணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஹீரோயின் வரல. பசங்க 2 பேரும் அவ்வளவுதான்ப்பா, இங்க வெயிட் பண்றதெல்லாம் வேஸ்ட், அம்மா வரமாட்டாங்க, வாங்கப்பா வேற எங்கேயாச்சும் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ விடாப்படியா நான் வரமாட்டேன், கண்டிப்பா இங்க ஹீரோயின் வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. பார்த்தா ஹீரோயின் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்டா டிராபிக் ஜாமா, அதனாலதான்ப்பா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அன்பை அள்ளி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அடடா நம்ம ஃபேமிலிக்குள்ள இவ்வளவு பாசமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாசமா மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துக்க அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸும் அதோட முடியுது. அம்பட்டுதான் காய்ஸ், எப்படி இருக்கு இந்த சீரீஸ்? சோ நம்ம ஹீரோவோட அப்பானாலதான் சிங்கோல் உருவாகி இருக்கும். ஏன்னா அவரு கண்டுபிடிச்ச போர்ட்டல் மிஷின்னாலதான் ஃபியூச்சர்ல அங்கங்க சிங்கோல் ஓபன் ஆகிட்டு இருந்திருக்கும். அதை கூட கவலைப்படாம அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அதை எப்படியோ நம்ம ஹீரோ தடுத்துட்டாரு. ஹீரோட அப்பாவும் சேர்த்துட்டாரு, அவரோட சேர்ந்து அவர் கண்டுபிடிச்ச மிஷினும் போச்சு. சரி அதோட கதை முடிஞ்சிடும் பார்த்தா இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டும் மாயாவும் சேர்ந்துட்டு டைம் டிராவல் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டர் எலனா இவங்க எல்லாருமே சேர்ந்து மாயாவையும் கொண்டுட்டாங்க. சோ இதுக்கப்புறமேட்டு டைம் டிராவல்ன்றதே கிடையாது. அதனால இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு புது கேரக்டர் கொண்டு வந்து சீசன் 4 எடுக்க வாய்ப்பே கிடையாது. இந்த சீசன் 3 உடைய சீரீஸ் முடிஞ்சு அவ்வளவுதான். இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அடுத்த ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் டியான்சி ஸ்டோரி டைம்ஸ்.